என் நேம் சுபாஷ். இங்கே அரிசி திருவிழாவில் 8 வருஷமாக மிக சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4வது வருஷம் இதை நான் ஸ்டால் போட்டிருக்கேன். ஸோ எங்களோட ப்ராடக்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு சானிடரி நாப்கின் தான் நாங்கள் மிஸ்ஸஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மனைவி வந்து 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்தீங்கன்னா மெயின் ஸ்பெஷலே வந்து தேங்காய் நார் வாழை நாரில் இது பண்ணுறதுங்க. இதில் என்ன பண்ணால் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் டைமில் நிறைய ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகுது அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ்னால், இப்போ அந்த டைமில் ரெகுலர் பெரிய டைமில் இல்லாமல் நார்மல் டைமில் இருக்கிற மாதிரி அவங்க டைமில் இருக்கிறதில்ல. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு எப்படி மாற்றாக அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் மிஸ்ஸஸ் ரொம்ப நாளாக இது யோசிச்சு, ஸோ தேங்காய் நாரும் வாழை நாரில் இது ஒரு ஃபைபர் பேஸில் பண்ணால் ஒரு ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ண முடியும், அதுலேருந்து நிறைய இஷ்யூஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க தயாரித்து நல்ல முறையில் ஒரு 7 வருஷமாக நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் இன்னொரு அடுத்தடுத்து வந்து மார்க்கெட்டில் அவங்க கொடுக்கும்போது இது ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது மக்கள் நாங்கள் அடுத்த ப்ராடக்ட் என்ன பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட்டு கேட்கும்போது நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஆவாரம்பூ சோப்பு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஆவாரம்பூ சோப்புனால் ஸ்கின்னுக்கு வந்து ரிலியஸ் பெஸ்ட்டு வந்து ஆவாரம்பூ தாங்க. ஆவாரம்பூ வந்து 88 மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்ல ஒரு க்ளோஅப் இருக்கும், ஸ்கின் நல்லா டோன் மாறும் உங்களுக்கு. அதனால் வந்து ஆவாரம்பூ சோப்பு நாங்கள் கண்டுபிடிச்சி ஆவாரம்பூ சோப்பு நாங்கள் இப்போ மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்கோம். அது தொடர்ந்து அடுத்த ப்ராடக்ட் நான் கேட்கும்போது சரி ஷாம்பு கொடுக்கலாம், சோப்பு கொடுத்துட்டோம் ஷாம்பும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கரிசலாங்கண்ணியில் ஷாம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா பிரிங்கராஜ் ஷாம்புன்னு சொல்லுவாங்க. இதில் 18 மூலிகையில் கண்டுபிடிச்சி ஷாம்பு. இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹெர்பல் கண்டென்ட்டு தான். நிறைய பேர் முடி ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுனால ஸோ அதையும் ஒரு ஷார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்து தொடர்ந்து வந்து இங்கே நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னான்னு கேட்கும்போது ஸோ டூத் ப்ரஷ்ஷு பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூங்கில் தாங்க. அது மூங்கில் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக் ப்ரஷ்ன்னு பார்த்திங்கனாக்கா ஸோ யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டால் மண்ணில் மக்காது, எக்கோ ஃப்ரெண்ட்லியும் கிடையாது. அது மாதிரி நான் நிறைய ப்ராடக்ட் கண்டினியூஸாக வந்து பார்த்துட்டு ஹெல்த்துக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஹெல்த்துக்கு வந்து வரும்போது மில்லட்டில் பிஸ்கெட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணது. ஏன்னா ஸ்நாக்ஸ் வந்து இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய மார்க்கெட்டில் தேவையில்லாத பொருள் நிறைய சாப்பிட்டு உடம்புக்கு பல ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ஸ்கூலுக்கெல்லாம் கூட நம்ம வந்து ஸ்கூல் கொடுத்து அனுப்பலாம். இதில் திணைகள் பார்த்திங்கனாக்கா மில்லட்டில் பார்த்து ராகி, கம்பு, வரகு, திணை, குதிரைவாளி அந்த மாதிரியில் நாட்டு சக்கரில் நம்ம பிஸ்கெட்டாக இதை கொடுக்குறோம். ஸோ அதிலே வந்து ஹெல்த்து ட்ரிங்காக கொடுக்கும்போது வந்து ஏபிசி மால்ட்டு, இதில் பால்லையும் சாப்பிட்லாம், சுடுதண்ணிலையும் சாப்பிட்லாம். நம்ம அது மாதிரி இதையும் கொடுக்குறோம். நாட்டு சக்கரை இது மாதிரி 29 ஐட்டம் வந்து நாங்கள் அவுட்லெட் ஷோரூம் ஆர்காட்லேயும் ப்ளஸ் ராணிப்பேட்லேயும் அவுட்லெட் ஷோரூம் இருக்குது. நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணோன்ற ஒரு நோக்கத்தோட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 ஏக்கர் நிலம் வாங்கிட்டு சென்னையிலேருந்து இங்கே வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் விவசாயம் பண்ணோன்ற ஒரு நோக்கம் வந்ததுன்னா, என்னோடய பசங்களுக்கு நஞ்சில்லா உணவை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் எல்லாருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால் அதை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் வந்து பாரம்பரிய அரிசி ரகங்கள் கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, கிச்சிலி சம்பா இது மாதிரி பாரம்பரிய அரிசி ரகங்கள் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்ககிட்ட பார்த்திங்கன்னா அரிசி வகைகளில் ஒரு 18 ரகமான அரிசி எல்லாமே இருக்குது. கருப்பு கவுனி, குள்ளக்கார், சிவப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, பூங்கார், அதுக்கப்புறம் காட்டியானம். இந்த காட்டியானம் அரிசியை பற்றி சொல்லணுன்னா இந்த அரிசி எங்கள் நிலத்தில் போட்டோம். ஒரு 8 அடிக்கு மேலே வளர்ந்து ஒரு ஆள் உள்ளே போனால் கூட தெரிய மாட்டாங்க. 2 மாதத்துக்கான தண்ணியில் இருந்தும் இது தாங்கி வளர்ந்தது இந்த அரிசி. ஸோ இதுதான் அந்த காட்டியானம் அரிசி. ஸோ இது வந்து இப்போ நாங்கள் இட்லி, தோசை எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். இது நல்லா இருக்குது டேஸ்ட்டு. ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் காட்டியானம். அது மாதிரி மற்ற ரகங்கள் வந்து ஒரு 18 ரகம். அதில் மக்களுக்கு தெரிஞ்ச ரகங்கள்னு பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா, அதுக்கப்புறம் கருப்பு கவுனி, இதெல்லாம் வந்து மக்கள் இப்போது புழக்கத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் சிறுதானியங்களும் வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்கக்கிட்டேருந்து கொள்முதல் பண்ணி நாங்கள் வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக பண்ணிகிட்ருக்கோம் இந்த வேலையும். நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே மாறினதுக்கு காரணம் வந்து உணவு அங்கே கிடைக்கிற எல்லா உணவுமே நஞ்சாக தான் இருக்குது. நம்மழ்வரையா சொல்லுவாங்க, கடைக்கு போனாலே எந்த பொருள் எடுத்தாலும் அதில் வந்து கலப்படம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது மாதிரி எல்லா விஷயங்களும் ஆட் பண்ணி நிறைய வந்து நஞ்சை தான் எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்ருக்காங்க. சின்ன வயசுலேருந்து நான் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்தவன். ஸோ விவசாயம் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு நிலம் வாங்கி அதில் ட்ரையல் அண்ட் எரரில் ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்குறோம். ஒரு நாளும் என் பசங்களுக்கும் அதை வந்து சொல்லி கொடுக்கணும். அவங்க வளரும்போது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வளரணும். இந்த உணவு அவங்க கையில் இருக்கணும். அடுத்த தலைமுறை கையில் நல்ல உணவை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். அதுக்கான விதைகள் அவங்க கையில் இருக்கணும்.
அப்படின்ற நோக்கத்தோடு தான் இதை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸாக நல்லபடியாக போயிட்டுருக்கோம். நாங்கள் சிறுதானியங்கள் அதோட சிறுதானிய மதிப்பு கூட்ட பொருட்கள் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது போக நாங்கள் மானாவாரியாக வந்து மிளகா, மல்லி, கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து இந்த மாதிரி அதெல்லாம் பயிர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசியில் நாங்கள் ஒரு பிராண்டு விதைன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு உருவாக்கி நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் சார். இது என் கையில் இருக்க இலுப்பை பூ சம்பா அரிசியாக. இது வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்ல அரிசி. ஆர்த்தோ டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இது நிறையா பேஷண்ட்ஸுக்கு. அதனால் வந்து இந்த அரிசியை இப்போ தமிழகத்தில் நிறையா பயிர் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மூங்கில் மரத்துலேருந்து விளையக்கூடிய ஒரு அரிசி. இது மூட்டு வலி, முழங்கால் வலி, இந்த மாதிரி தீராத மூட்டு வலி பிரச்சனைகளுக்கு ஃபுல்லாக ரொம்ப நல்ல அருமருந்தாக இருக்குது. இது ரொம்ப வருஷமாக எல்லாருமே மக்கள் விரும்பி இதை உண்டுக்கிட்டு இருக்காங்க. மூங்கில் மரத்துலேருந்து விளையக்கூடிய இது அரிசி சார். இது வந்து என் கையில் இருக்க இரத்தசாலி அரிசி சார். இது இரத்த சோகை பிரச்சனை, இரத்த குறைபாடு உள்ள பிரச்சனைக்கு, ஹீமோகுளோபின் பிரச்சனைகளுக்கு ஃபுல்லாமே இது ரொம்ப நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. இது நிறையா குழந்தைங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் பிரச்சனைகள், இரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஃபுல்லாமே இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க சார். கருப்பு உளுந்தங்களி மாவு இது நாங்கள் ஓனாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கருப்பு உளுந்து, வேறு நாட்டு மட்டை அரிசி எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது களி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். மூட்டு வலி, முழங்கால் வலி, அப்புறம் இடுப்பு வலி, இடுப்பு தேய்மானம், எலும்பு தேய்மானத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு இது அது. இது வெந்தயக்கிளி மாவு. இது வந்து உடல் சூட்டை குறைக்கும். வெந்தயம், மட்டை அரிசி இதெல்லாமே சேர்த்து செய்கிறனால உடல் சூட்டு, உஷ்ணம் அந்த மாதிரி இது குறைக்கும். இது ரொம்ப நல்ல அருமருந்தாக இருக்குது. இந்த வெயில் காலத்துக்கு மக்கள் எல்லாம் விரும்பி சாப்பிட்லாம். கடந்த 5 வருஷமாக பாரம்பரிய அரிசிகளையும் சிறுதானியங்களையும் கொண்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செஞ்சுட்டு வரோம். எங்ககிட்ட எந்த கெமிக்கல்ஸும் ப்ரெசர்வேட்டிவ்ஸும் கலக்காமல் 5 வருஷமாக செஞ்சுட்டு வரோம். 25 பொருட்களுக்கு மேலே இருக்குது. இதில் நம்மளோட டாப் செல்லிங் ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த டயபெட்டிக் கேர் பாரிஜ் மிக்ஸு. இந்த டயபெட்டிக் கேர் பாரிஜ் மிக்ஸில் 6 விதமான அரிசி இருக்கும். கருப்பு கவுனி, காட்டியானம், குள்ளக்கார், மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி மொத்தம் 6 விதமான அரிசி இருக்கும். அது இல்லாமல் ஹெர்பல்ஸில் சிறுகுறிஞ்சான், ஆவாரம்பூ, நாவல் கொட்டை பொடி, இன்சுலின் லீஃபோட பொடி, கொய்யா இலை, பூசணி விதை இதெல்லாமே இருக்கும். காலையில் டிஃபனுக்கு பதில் இதை கஞ்சி மாதிரி குடிச்சிட்டாலே பசி எடுக்காது. ரெகுலராக குடிக்கும்போது சுகர் படிப்படியாக குறையுது. அதே மாதிரி நம்மக்கிட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் 9 விதமான லட்டு வெரைட்டிஸ் இருக்குது. கருப்பு கவுனி லட்டு, மாப்பிள்ளை சம்பா லட்டு, திணை லட்டு இதெல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக 1 பீஸ் 2 பீஸ் போட்டு கொடுத்து அனுப்பலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. இது இல்லாமல் நம்மக்கிட்ட மால்ட் வெரைட்டிஸில் ஒரு 5 விதமான மால்ட் இருக்குது. செவ்வாழை மால்ட்டு, ஏபிசி மால்ட்டு, கேரட் மால்ட், பீட்ரூட் மால்ட்டு. குழந்தைங்களுக்கு வெயிட் பிடிக்கிறதுக்காகவே நேந்திரம் சத்து மாவு இருக்குது. இதெல்லாமே நம்ம எந்த கெமிக்கல்ஸும் ப்ரெசர்வேட்டிவ்ஸும் கலக்காமல் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம ஆற்காடில் வந்து இருக்கோம். நம்ம பகுதியில் உள்ள கிழங்கு, காய்கறி, அரிசி வகை, தானிய வகை, வேர்க்கடலை, எண்ணெய், அதில் உள்ள மதிப்பு கூட்டிய பொருட்கள் எல்லாமே நம்ம இங்கே கொண்டு வந்துக்கிறோம், காட்சியும் படுத்திக்கிறோம். கிழங்குல வந்து பார்த்தோன்னா மா இஞ்சி, கருமஞ்சள், சேப்பங்கிழங்கு, மாவு இஞ்சியில் வெரைட்டிங்கோ, அவரைக்காய் வெரைட்டிங்கோ, சுரக்காய் வெரைட்டிங்கோ, அவரைக்காயில் ஒரு 10 வெரைட்டி நம்ம நிலத்தில் பண்ணிக்கிறோம். அதுலேயும் வந்து நம்ம காய்ச்சி கொண்டு வந்துக்கிறோம். கத்திரிக்காய் வெரைட்டி கொண்டு வந்துக்கிறோம். அதுலேயும் வெரைட்டிங்க காய்ச்சி பற்றிக்கிறோம். அரிசியில் நம்ம வெரைட்டி கொண்டு வந்துக்கிறோம். கருப்பு கோழி இருக்குது, இளம்பூ சம்பா இருக்குது, மாப்பிள்ளை சம்பா அவுள் இருக்குது, சிறுமணி கலக்காலோடைய எண்ணெய் எடுத்து வந்துக்கிறோம். அதில் அரிசி மதிப்பு கூட்டி நம்ம அவிச்சு எடுத்து வந்துக்கிறோம். கலக்காய், ஜீரோ சம்பாவில் அதிரசம் செஞ்சு எடுத்து வந்துக்கிறோம். பாசுமதி, நாட்டு நம்ம பாசுமதி உரிச்சி கொண்டு வந்துக்கிறோம். தங்க சம்பா அரிசி, ரத்தசாலி அவுள், தூயமல்லி அரிசி, மணி ஜீரோ சம்பா அவுள், காட்டியானம் அரிசி, சிறுமணி கடலக்காய் பருப்பாக உடச்சி கொண்டு வந்துக்கிறோம். மாப்பிள்ளை சம்பா பாயில்டு பண்ண அரிசி, ரத்தசாலி செமி பாலிஸு சாதமாக வடிச்சிக்கலாம். இதை சிவன் சம்பா அரிசியிலே வந்து பார்த்தோன்னா சிவன் சம்பா வந்து ரொம்ப சன்னமாக இருக்கும். சிவன் சம்பா அரிசி சாப்பாட்டுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். எங்கள் குழுவில் இத்தனை வகையான அரிசிகளும் நாங்கள் விளைவிச்சு கொண்டு வந்துக்கிறோம். கிழங்குகளை விளைவிச்சு வெரைட்டியை கொண்டு வந்துக்கிறோம். அதுமாதிரி சுரக்காய் வெரைட்டி கொண்டு வந்துக்கிறோம். காய்கறியில் வந்து அவரைக்காயில் வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாமே வந்து விளைவிச்சு நம்ம எங்கள் குழுலேருந்து கொண்டு வந்து காட்சிப்படுத்திக்கிறோம், விற்பனையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் அங்காடி பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜயலட்சுமி இயற்கை அங்காடி. இப்போ நாங்கள் வந்து தூயமல்லி, தங்க சம்பா, மாப்பிள்ளை சம்பா, ரத்தசாதி, காட்டு யானம் இதெல்லாம் விளைவிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கருப்பு கவுனி, வரகு, தினை, குதிராவாளி இதெல்லாம் நம்மளது. நாட்டு சர்க்கரை இதெல்லாம் நம்ம விளைவிச்சிருக்கோம். இப்போ தூயமல்லி பார்த்திங்கன்னா இதுவும் தூயமல்லி தங்க சம்பாவையும் நம்ம சாப்பாடு அரிசியாக பயன்படுத்தலாம். சீரக சம்பா பிரியாணி யூஸ் பண்ணலாம். இது கருப்பு கவுனி பார்த்திங்கன்னா நம்ம புட்டு செய்யலாம், கஞ்சி காய்ச்சலாம், அதெல்லாம் பண்ணலாம். இதே மாதிரி கேழ்வரகு, சிறுதானியம் எல்லாமே கஞ்சி, உப்புமா, பொங்கல்,
பாயாசம் அதெல்லாம் பண்ணலாம். இது மாப்பிள்ளை சம்பா பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பொண்ணு பார்க்க வரவங்களுக்கு மாப்பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா கொடுப்பான், மாப்பிள்ளை சம்பா அரிசி கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பேர் அதுதான் மாப்பிள்ளை சம்பான்னு இதுக்கு பேர் வந்தது. நம்மாழ்வார் மக்கள் குழுங்கிற பேரில் வந்து சென்னையில் ஒரு சந்தை ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஒரு தாட்டி விதைச்சா போதும், ஒரு தொடர்ந்து அறுவடை பண்ணக்கூடிய பசலக்கீரை, செங்கீரை, புளிச்சக்கீரை, பச்சை புளிச்சக்கீரை, சிகப்பு புளிச்சக்கீரை இதெல்லாம் வச்சுருக்கோம். கத்திரிக்காயிலே ஒரு 5 வகையான கத்திரிக்காய் வச்சுருக்கோம். முள்ளு கத்திரி, சிவப்பு கத்திரி, வெள்ளை கத்திரி, ஊதா கத்திரி, பச்சை கத்திரி அப்படின்னு சொல்லிட்டு. மரபு காய்கறி விதைகள் வந்து மீட்டுருவாக்கம் பண்ணி தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்காக நம்ம விதைகளை பகிர்வதற்காக எல்லாத்தையும் வச்சுருக்கோம். இதெல்லாம் யானை தந்த வெண்டைன்னு சொல்லிட்டு பெரிய நீளமான ஒரு வெண்டை ரகம். சிறப்பாக வளரக்கூடியது. பிஞ்சு தான் இது முத்தில். இது நல்ல பிஞ்சானது தான், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பிஞ்சானது. பனங்கல்கண்டு, பனஞ்சக்கரை, நூடுல்ஸு, மதிப்பு கூட்டு பொருட்களெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு, சத்து மாவு, காட்டு யானத்துலேயே புட்டு மாவு, நாட்டு சர்க்கரை, பஞ்சகவிய சோப்பு, பிரியாணி மசாலா, குழம்பு மசாலா, தனி மிளகாத்தூள், சாம்பார் தூள், குளியல் பொடி. சர்பத்தில் வந்து நன்னாரி சர்பத்துன்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து பயன்படுத்தக்கூடிய மூலிகை. நன்னாரியை வந்து வேர்லேருந்து தயாரித்து நன்னாரி சர்பத்து வச்சுருக்கோம். இது வந்து எசன்ஸு. இதில் வந்து 10 டம்ளர் வந்து நம்ம செய்ய முடியும். பனங்கல்கண்டு, நன்னாரி வேர் இதெல்லாம் ஊற வச்சு நன்னாரி சர்பத் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரோஸ் மில்க் வச்சுருக்கோம். ரோஸ் மில்க் வந்து நாட்டு பன்னீர் ரோஸை வந்து சாறு எடுத்து அதிலிருந்து பனங்கல்கண்டு சேர்த்து ரோஸ் மில்க் வச்சுருக்கோம். ரோஸ் மில்க் எசன்ஸ் மட்டும் வச்சுருக்கோம். இங்கே வந்து நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். அதே மாதிரி இயற்கை வழி வேளாண்மை ஆழ்வார் குழுன்னு சொல்லிட்டு மழைச்சாரல்ன்ற ஒரு குழு வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து விவசாயிகள் மட்டும் ஒன்று சேர்ந்து, அதுவும் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க மட்டும் ஒன்று சேர்ந்து அவங்களோட நிலத்தில் விளைவிக்கக்கூடிய பொருட்களை வந்து சந்தைப்படுத்துகிறாங்க. அவுள் இருக்குது, எல்லா வகையான சிறுதானியங்கள், திணை, வரகு, சாமை, குதிரைவாலி, சோளம், இது எல்லாமே வந்து சிறுதானியங்களும் கிடைக்கிது, அதனோட வேல்யூடேஷன் பண்ண அவுளும் கிடைக்கிது. அதே மாதிரி இதெல்லாம் சேர்த்து சத்து மாவு, இட்லி பொடி, இந்த மாதிரி நாங்கள் வந்து வேல்யூடேஷன் பண்ணி விற்கிறோம். ஒவ்வொரு வகையான லட்டுமே இருக்குது. சிறுதானியத்தில் திணை லட்டு இருக்குது, கம்பு லட்டு இருக்குது, சோளம் லட்டு இருக்குது, ராகி லட்டு இருக்குது, ரத்தசாலி லட்டு இருக்குது, கருப்பு கவுனி லட்டு இருக்குது. இது எல்லாமே வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. லட்டு வெரைட்டி வந்து அதுக்காக பண்ணியிருக்கோம். இது வந்து இப்போ சிறுதானிய பொங்கல் மிக்ஸ், ரெடிமேடாக வந்து பொங்கல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிறுதானிய அடை தோசை. இதில் வந்து 7 வகையான சிறுதானியங்கள் இருக்குது. அப்புறம் ப்ளஸ் தானியங்களும் ஆட் பண்ணி ரெடிமேடாக தோசை ஊற்றிக்கலாம். இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் இது வந்து. அப்புறம் இது வந்து கருப்பு கவுனியில் வந்து கஞ்சி மிக்ஸு. ஆக்சுவலாக அரிசியை வந்து சோறு செஞ்சு சாப்பிட லேட் ஆகும். ஸோ ரெடிமேடாக வந்து கஞ்சி மிக்ஸ். இதில் வந்து மிளகு, ஜீரகம், சுக்கு, கருவேப்பிலை இதெல்லாமே வந்து ஆட் பண்ணி நாங்கள் ட்ரையாக வந்து பண்ணி கொடுத்து பவுடர் பண்ணியிருக்கோம். இது வந்து மூலிகை இட்லி பொடி, வல்லாரை இட்லி பொடி, இது முடக்கத்தான் இட்லி பொடி இருக்குது. இது ரெண்டுமே வந்து நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், சாதப்பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 33 வகையான சத்துமா அரிசிகள் போட்டு பாரம்பரிய அரிசி சிறுதானியெல்லாம் சேர்த்து சத்துமாவு பண்ணியிருக்கோம். இதுவுமே வந்து கருப்பு கவுனி அரிசியில் வந்து சப்பாத்தி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சப்பாத்தி சுகர் பேஷண்ட் இவங்க எல்லாமே வந்து சாப்பிட்லாம், அதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கருப்பு கவுனி அவுள். இது வந்து சுகர் பேஷண்ட், இந்த புற்றுநோய் உள்ளவங்களாம் சாப்பிட்லாம். இது வந்து ரத்தசாலி அவுள். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா வந்து ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நிறைய பாரம்பரிய அரிசிகள் எல்லாமும் இருக்குது. கருப்பு கவுனி, இது வந்து சிவன் சம்பா, இது எல்லாமே வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் ரைஸ் தான். இழுப்பப்பூ சம்பா, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரோக்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும். கொள்ளு இருக்குது, உளுந்து, பச்சைப்பயிறு எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து விவசாயிகள் வந்து நேரடியாக வந்து விவசாயம் பண்ணி அதை வந்து சந்தைப்படுத்திட்டுருக்கோம். மழைச்சாரல்னு சொல்லிட்டு இயற்கை வழி ஆர்வலர் குழு வந்து இதை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். வணக்கம், நமச்சிவாய. பனங்கிழங்கோட பயன்பாடு பற்றி நிறைய மக்களுக்கு தெரிகிறதில்ல. ஏன்னு சொன்னால் இந்த பனங்கிழங்கில் உள்ள பயன்களை முதல்ல நம்ம அறியணும். வந்து பனங்கிழங்கு வந்து ஆரோக்கியத்தையும் எனர்ஜியும் கொடுக்கக்கூடியது. பழங்காலத்தில் இதை சாப்பிட்டாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் இதை பற்றி தெரியலைன்னா, இது குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் இந்த பனங்கிழங்கு கிடைக்கும், எல்லா காலத்துலேயும் கிடைக்காதால இந்த பனங்கிழங்கோட பயன்பாடு தெரியாமல் போயிடுது. வரும்போது வாங்குவோம், அவிச்சு சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தினதில்லை. ஆனால் இலங்கையில் இருக்கிற மக்கள் இதை ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. புட்டுக்கு மாவாக்கி பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து தேங்காய் பூ இதுகள் போட்டு குழச்சி பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி வற்றலாக்கி பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி இந்த பனங்கிழங்கோட பயன்பாடு மக்களுக்கு போய் சேரணும். இதை தொடர்ச்சியாக சாப்பிடும்போது
சுகரையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது வந்து. அப்போ அந்த வளங்களை மக்கள் பெற்றுக்கொள்ளணும், அவைக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும்ன்றதுக்காக இந்த மாதிரி பனங்கிழங்க வந்து வற்றலாக்கி இப்படி காய வச்சு பேக் பண்ணி கொடுக்குறோம் வந்து. இதை தொடர்ச்சியாக நம்ம செய்கிறது மூலம் பனையோட வளமும் பெருகும், பனையோட பயன்பாடும் தெரியும். இது என்னென்னா பயன்பாடு தெரியாதாலாம் இந்த பனையை வந்து எல்லோரும் மக்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க. அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வர்றோம். சிவபுரம் பேராற்றல் நிறுவனம் சார்பாக பேராற்றல் என்ற பிராண்டில் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி இயற்கை முறையில் விவசாயம் பண்ண பொருட்களை மதிப்பு கூட்டி இன்றைக்கி விற்றுட்ருக்கோம். முதன்மையாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி விதை, பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள் இந்த மாதிரி முக்கியமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அதை தொடர்ந்து அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்துட்ருக்கோம். முதன்மையாக பார்த்திங்கன்னா பாரம்பரிய ஹெல்த் மிக்ஸு, பாரம்பரிய மால்ட்டு, எனர்ஜி டீன்னு 21 வகையான மூலிகை தேநீர் பொடி, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தயாரிக்கிற பசு நெய், அதுபோல் மலையில் கிடைக்கிற மலைத்தேன், இது பார்த்திங்கன்னா கருப்பு கவுனியில் கேக்கு வகை, மாப்பிள சம்பா கேக்கு வகை, இது வந்து பனங்கிழங்குல ஒடியல்னு சொல்லிட்டு, இது மலையில் கிடைக்கிற சுண்டக்காய் வத்தல், இது வந்து நம்ம கூழ் கஞ்சி அந்த மாதிரி அப்படியே பொரித்து சாப்பிட்லாம். முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இயற்கை முறையில் செய்த உணவுப் பொருட்கள். அதுபோல் வந்து சோப்பு வகைகள் பண்ணிகிட்ருக்கோம். வெப்பாலை சோப்பு, வேப்பிலை, ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, ஸ்கின்னுக்கு எது ரொம்ப நல்லதோ அந்த மாதிரி சோப்பு வகைகள் பண்ணிகிட்ருக்கோம். அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா மூலிகை எண்ணெய் 29 வகையான மூலிகை எண்ணெய் வகை பண்ணிகிட்ருக்கோம். சீயக்காய் 28 வகையான சீயக்காய் பொடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது குங்குளியம், இது வந்து குங்குளியம் போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ குங்குளியம் நெருப்பு தேடி அதை போடணுன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த குங்குளிய வத்தி பயன்படுத்துகிற மாதிரியே ஏற்றி தினமும் ஒன்று பயன்படுத்தலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எளிமையாகவும் சுவையாகவும் பயன்படுத்த, அதாவது ரொம்ப எளிமையான முறையில் எல்லா பொருளும் தயார் பண்ணியிருக்கோம். நாங்கள் அரவிந்த் ஃபார்ம்ஸ் போலூர்லேருந்து வரோம். என் அம்மா பேர் செல்வி, அவங்க தான் ஆக்சுவலி இதை மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் 3rd இயர் MBBS படிக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி வந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்கோம். நாங்கள் மெயினாக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா வந்து ரத்தசாலி அரிசி. இதோட மெயின் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக அனிமிக்காக இருக்காங்க, அதாவது ரத்த சோகை நோய் இருக்குது, RBC கவுண்ட்டு ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து இது சாப்பிட்லாம். இது வந்து அயன் கண்டென்ட் பிளட்டில் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ மெயினாக ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்குது அவங்களுக்குலாம் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு சுகர் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுதான் ரத்தசாலி. இது வந்து அன்பாலிஷ்ட் வெரைட்டி. இதில் இன்னொரு வெரைட்டி வச்சுருக்கோம், செமி பாலிஷ்ட் வெரைட்டி வச்சுருக்கோம். இது ஏன் வச்சுருக்கோன்னா நிறைய பேருக்கு வந்து இது வேகாது, இது ரொம்ப நேரம் ஆகுது செய்யறதுக்கு அப்படின்றாங்க. அதுக்காண்டி வந்து நாங்கள் செமி பாலிஷ் பண்ணியிருக்கோம். இது வந்து சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது, இப்போ நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அரிசிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. இப்போது கடையில் வாங்கி சாப்பிட்ற அரிசி அத்தனை பாலிஷ் போட்டு அவ்வளோக்குள்ள பூச்சி மருந்து போட்டு கொடுக்குறாங்க. இப்போது அது சாப்பிட்டு முடித்த உடனே வந்து சீக்கிரம் செரிமானம் ஆயிடுது. சீக்கிரம் செரிமானமான என்ன ஆகுது, பிளட்டில் இருக்கிற சுகர் லெவல் வந்து டக்குன்னு அதிகமாகிடுது, டக்குன்னு குறைஞ்சிருது. ஸோ அதனால் வந்து இந்த பாடி வந்து இந்த சுகர் லெவலை மெயின்டைனே பண்ண முடியாத மாதிரி ஆகிடுது. இதனால் என்ன ஆகுது, இது வருஷக்கணக்காக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து சுகரும் ஹைப்பர் டென்ஷனும் வந்துடும். இப்போது ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டி சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து இந்த ரைஸில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னா அது ரொம்ப ஸ்லோவாக வந்து டைஜஸ்ட் ஆகும். ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆச்சுன்னா ஸ்லோவாக வந்து எல்லாமே அப்சர்வ் ஆகுது. ஸோ அதனால் வந்து பிளட் குளுக்கோஸ் வந்து மெயின்டைன் ஆகுது. அண்ட் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மி, விச் இஸ் எல்லா டயபெட்டிஸ் பேஷண்ட்டும் வந்து எதிர்பார்க்கறது இது ஒன்று தான். அது வந்து அவங்க பிளட் சுகரை மெயின்டைன் பண்ணுதா, அது வந்து இட்ஸ் அ மெயின் பெனிஃபிட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ். அடுத்து இப்போ இங்கே முக்கியமாக நாங்கள் வச்சுருக்கிறது வந்து பார்த்தோன்னா ரத்தசாலி. இந்தியன் பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா more than 70% ஆஃப் ஃபீமேல்ஸ் அனிமிக்காக தான் இருக்காங்க. அனிமிக்காக இருக்காங்க. ஸோ அதனால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. இந்த ரைஸோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இட் இன்க்ரீசஸ் த ஹீமோக்ளோபின் லெவல். இதுதான் ரத்தசாலியோட பெனிஃபிட்.